கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் பகுதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் முறையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம். மணி நேதாஜி, இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயம் பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்கள் ஒன்றாக இருந்து வரும் நிலையில் கொடைக்கானல் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான குணா குகை, பைன் மரக்காடுகள், தூண்பாறை, மோயர் சதுக்கம் போன்ற பகுதியில் நுழைவு கட்டணம் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் வனத்துறை சார்பாக வசூலிக்கப்படுகிறது. இங்கே நுழைவு கட்டணத்தை செலுத்திதான் உள்ள செல்லணும் என்னும் கட்டாயம் இருந்து வருகிறது. இவ்வாறு வசூலிக்கப்படும் பணம் ஆன்லைன் மூலம், அதாவது ஜிபே, போன்பே, பேடிஎம் மூலமாக பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. QR ஸ்கேனர்கள் மூலம் பரிவர்த்தனை செய்வதால் ஒரு சுற்றுலா வாகனங்களுக்கு 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகிறது என குற்றச்சாட்டுகளும் வருகிறது. இதனால் வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் சூழலும் ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக வனத்துறை சார்பாக கட்டணம் வசூலிக்கும் இடம் வரை அதிகமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. கட்டணம் வசூலிக்கும் இடத்தை கடந்து சென்றாலே வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பல வருடங்கள் முன்பு ஒவ்வொரு சுற்றுலா தலங்களும் நுழைவு கட்டணம் தனித்தனியாக பெறப்பட்ட நிலையில் தற்போது வசூலிக்கப்படும் இந்த முறை கடும் சிரமம் அடைவதாலும் சாலையில் பல மணி நேரம் காத்திருந்து தங்கள் சுற்றுலாவை மிகவும் வேதனை அடைந்து நடைபெற்று வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சுற்றுலா பயணிகள் நலனை கருதி கொண்டு அந்த பகுதியில் நுழைவு கட்டணம் பெறப்பட்டால் சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கையா உள்ளது. இதனை மாற்றி அமைத்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என எண்ணப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மணி நேதாஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள், செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?